விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
சுமந்த கன்னிமரியே நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் மெல்லிய காற்று வீசும் இம்மாலை பொழுதினிலே புனித லூர்து அன்னைக்கு விழா எடுக்க கூடியிருக்கும் இரண்டாம் நவநாளிலே திருமண முன்னாயத்தம் வாழ்விற்கான பயிற்சி எனும் தலைப்பிலே சிந்திக்க கூடியிருக்கும் அனைத்து இறை மக்களையும் புளியடி குடா புனித செபஸ்தியார் பங்கு தந்தை பங்கு மக்கள் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம். இரு உள்ளங்கள் இணையும் ஆரம்பம் திருமணம். இணைந்த இருக்கரம் அன்பினில் எழுதிய காவியம் இல்லறம் என திருமணத்தை வரையறுத்து கூறலாம். திருமண முன்னாயத்தம் என சிந்திக்கின்ற போது நாம் முக்கியத்துவம் கொடுப்பது வெளிவேடமான ஆடம்பரமான ஆயத்தங்கள் பற்றி மட்டுமே. விலையுயர்ந்த ஆடைகள், நகை, மண்டபம், உணவு என பல வகையான செயற்பாடுகளை பார்த்து செய்கின்ற நாம் ஏனோ ஆன்மீக காரியங்களை பற்றி சிந்திப்பதை கூட மறந்து விடுகின்றோம். திருமணம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அன்பு பிணைப்பு. இவ்வாறுபட்ட திருமணத்தை செய்ய முற்படும் போது எவ்வாறான ஆன்மீக ஆயத்தங்களை செய்யலாம் என சிந்திப்போம். நம் இளம்பருவ பாவங்களை இறைவனிடம் அறிக்கையிட்டு குருவானவரிடம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்ளலாம். திருமண ஆயத்த வகுப்புகளில் பங்கேற்கலாம். திருமணம் ஒரு திருவருட்சாதனம். இதனை பெற ஆயத்தமாகும் நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த திருமணத்திற்கு முற்பட்ட நாட்களில் முழு பூசை கண்டு தேவ நற்கருணை உட்கொள்ளலாம். ஆகவே இத்திருக்குடும்ப ஆண்டிலே நாம் இவ்வாறான ஆன்மீக ஆயத்தங்களை மேற்கொள்கின்ற வேளையில் அது புனிதமான திருமண வாழ்விற்கு உரமூட்டி வாழ்விற்கான பயிற்சியை அளிக்கும். எனவே இங்கு கூடியுள்ள அனைத்து குடும்பங்களையும், அத்தோடு சண்டை, புரிந்து கொள்ளாமை, விட்டு கொடுக்காமையால் பிரிந்து வாழும் குடும்பங்களையும் இறைவன் தாமே இணைத்திடவும் அவர்களின் பிள்ளை செல்வங்களை வளர்க்க தேவையான ஞானத்தை, மனபலத்தை கொடுத்திட வரம் கேட்டு உருக்கமான மனதுடன் தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடும் முகமாக இரண்டாவது நவநாள் திருப்பலியிலே பங்கு பெற ஒன்று கூடியுள்ளோம். ஆகவே இங்கே ஒன்று கூடியுள்ள அனைவருக்கும் அன்னையினுடைய பரிந்துரை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், வேண்டுதல்கள், எந்த விதமான ஆசைகளோடும் எண்ணங்களோடும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோமோ அனைத்தையும் அன்னை தன்னுடைய மகனிடமிருந்து எங்களுக்காக பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். முன்னுரையிலே கேட்டது போல திருமண முன்னாயத்தம் வாழ்விற்கான பயிற்சி என்ற கருப்பொருளிலே நாங்கள் இன்றைய நாளில் சிந்திக்க வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று பக்தியோடு இந்த பலியிலே நாங்கள் பங்கேற்போம். ஆகவே தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். இன்றைய நாளிலே நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற டெரன்ஸ் வெல்ட் குடும்பம், டிவைஸ் வெல்ட் குடும்பம், தர்மசீலன் சலோஜா குடும்பம், ஜனனன் நிரோஜா குடும்பம், நிலோஜன் ஜனனன் குடும்பம், பிரதீபன் ரூபராஜன் குடும்பம், ராம் பிரசாத் ராமநாதன் குடும்பம், ஆண்டன் குடும்பம், வானன் சாந்தி குடும்பம், இவர்களுக்காக இன்றைய நாளில் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அதோடு ஒரு நபருக்கு விசா கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுப்போம். மேலுமாக இன்றைய திருப்பலியில் ஆந்தோனி பிள்ளை, பத்திநாதன், செபமாலை, மேரி, மலர் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்று நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தோபித்து நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 9 தொடக்கம் 13 முடியும் வரை. அவர்கள் குளித்த பின் கை அலம்பிவிட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அசிரியாவிடம், சகோதரரே, என் உறவினலான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு இரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமையுள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஓர் உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மனம் முடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி, உண்டு பருகு. ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மனம் முடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினளை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவன், அவள் உனக்குரியவள்.
இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக. உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்துச் செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வரச் சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கனிமான்கள் நீரோ
இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருமண முன்னாயத்தம் வாழ்விற்கான பயிற்சி. பார்த்தால் எல்லாரும் இந்த ப்ரீகேனா கிளாஸ் திருமண ஆயத்த வகுப்புக்கு எல்லாரும் போகணும் போல. எல்லாருக்கும் இன்றைக்கு திருமண ஆயத்த கருத்தரங்கு போலதான் இன்றைய மறைவுரை அமைய வேண்டும். இருந்தாலும் இது வாழ்வுக்கான ஒரு பயிற்சியாக இருக்கின்றபடினாலே நாங்கள் எல்லோரும் இதை பற்றி அறிந்து கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். ஒரு குருவானவர், மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குருவானவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த திருமண ஆயத்தத்தை பற்றி பேசுகின்ற வழியில சொன்னார், தன்னுடைய பங்கிலே இருந்த ஒரு பெண் வந்து சொன்னார், ஃபாதர் கல்யாணம் முடிக்கணும், நல்லா முடிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, டேட் எல்லாம் குறிச்சிட்டு ஃபாதர், டேட் எல்லாம் எடுத்தாச்சு, என்ன டேட் என்று டேட்டை பார்த்தால் ஏப்ரல் மாதத்தில் வந்து செக் பண்ணி பார்த்தால் அன்றைக்கு பெரிய வாரத்தின் ஆரம்ப நாள், குருத்தோலை ஞாயிறு. ஃபாதர் சொன்னார், குருத்தோலை ஞாயிறுல கல்யாணம் முடிக்க இயலாது, தவக்காலத்திலே முடிக்க மாட்டேன் அநேகமாக, இது குருத்தோலை ஞாயிறு, ஆகவே நாங்கள் அந்த நாளில் முடிக்கிறது. ஐயோ ஃபாதர், ஹோல் எல்லாம் புக் பண்ணிட்டோம், ஸ்டூடியோவுக்கும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், என்ன ஃபாதர் செய்யறது? அப்ப ஃபாதர் சொன்னாராம், ஐயோ மகளே, நீங்க குறிக்கிறதுக்கு முதலே தெரிஞ்சவை இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு குறிச்சு வச்சுட்டு நான் இதை ஒன்றுமே செய்யலாது, இந்த நாளை உங்களுக்காண்டி மாற்றவும் இயலாது. அப்ப ஃபாதர், அந்த கிழமையில வார சனிக்கிழமையில வைக்கலாமா? எந்த சனிக்கிழமை? அந்த கிழமையில வார சனிக்கிழமை எந்த கிழமை? பெரிய சனிக்கிழமை. அன்றைக்கு பூசை வைக்கலாமா? முன்னுக்குள்ளாக்கள் பூசை வைக்கலாமா? அன்றைக்கு பெரிய சனி பூசை இருக்கா? எதோட பூசை முடியுது? பெரிய வியாழனோட இறுதி ஆசிரியர் இல்லாமல் திருப்பலி அப்படியே நிறுத்தப்பட்டு நாங்கள் திருவிழிப்போடு தான் அதோடைய தொடராக போயிட்டு நாங்கள் அதை நிறைவு செய்கின்றோம். இப்போ சனிக்கிழமையும் பூசை வைக்கலாது. அப்போ ஃபாதர், வார ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்த ஞாயிற்றுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு இறையிறக்க பெருவிழா. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில திருப்பலிகள், வேறு திருப்பலிகள் வைக்க முடியாது. அநேகமான ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேறு திருப்பலிகள் வைக்க முடியாது. அதிலும் ஆண்டவருடைய பெருவிழாக்களில் வேறெந்த திருப்பலியுமே வைக்க முடியாது. அந்த நாளுக்குரிய திருப்பலி மாத்திரமே வைக்கலாம், அன்றைக்கும் வைக்கலாது. அவ நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த திருமண ஆயத்தங்கள், முன் ஆயத்தங்கள் எவ்வாறு எங்களுக்கு தரப்படுகின்றது, எவ்வாறான ஆயத்தங்களை நாங்கள் செய்கின்றோம். இந்த கல்யாணத்துக்கு முதலே இருக்குது பிரைட் டு பி, பெரிய கொண்டாட்டம். இவ்வளவு நாளும் சிங்கிளா இருந்தோம், யார்கிட்ட போய் மாட்ட போறோம், அதனால கடைசியாக எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிடுவோம். பிரைட் டு பி என்ற ஒரு கொண்டாட்டம். அதே போல பேச்சுலர்ஸ் பார்ட்டி, பொடியங்கள் என்ன செய்யறது சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாள் வந்துட்டு உன்னுடைய சுதந்திரம் பறி போக போகுது, அதனால கடைசியா இருக்க கொண்டாடிடுவோம். பேச்சுலர்ஸ் பார்ட்டி, சிங்கிள், நோமோ சிங்கிள், நீங்கள் குடும்பமா போக போறோம், அதற்கு முதல்ல கொண்டாடி விடுவோம். ஆகவே பேச்சுலர்ஸ் பார்ட்டியை கொண்டாடுவோம் என்று கொண்டாடுகின்றோம்.
கல்யாணத்துக்கு முதல்ல ஒரு ஷூட்டிங், அங்கே கணவன் மனைவி ஆறக்கு முதலே அங்கே கல்யாணம் முடிச்ச மாதிரி ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிடணும். பிறகு கல்யாண மண்டைக்கு ஷூட்டிங், விடியப்புறம் ஷூட்டிங், அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஷூட்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆயத்தம் இருக்குது. ஒரு இடத்துல நான் கல்யாண பூசைக்கு போயிருந்தேன். யாழ்மறை மாவட்டத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்த வேளையிலே வழக்கமாக திருமணம் செய்கின்றவர்கள் நேரத்தை குறிக்கின்றார்கள். 10 மணிக்கு கல்யாணம். ஃபாதர் எத்தனை மணிக்கு கல்யாணம்? 10 மணிக்கு பூசை. ஃபாதரும் 10 மணிக்கு பார்த்துட்டு இருக்கின்றார். 10:30 போயிட்டு 11 போயிட்டு ஆக்களை காணையில. என்னென்று பார்த்தால் அங்கே மாப்பிள்ளை கீழே வந்துட்டார். அங்கே ஒரு ஸ்டூடியோக்காரன் மூலையில் வச்சு ஷூட்டிங் போய் கொண்டிருக்குது. பிள்ளையும் வந்து மணியை மடிச்சாச்சு, பிள்ளைக்கு மேலே வர நோக்கம் இல்லை, 2 பேரும் வச்சு ஷூட்டிங் போகுது. ஃபாதருக்கும் வந்துட்டு கீழே ஆள் அனுப்பினார். போய் சொல்லுங்க அவங்ககிட்ட ஸ்டூடியோக்காரனை வச்சு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டான் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே எல்லாம் தேவையாக இருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எங்களுடைய திருமண முன் ஆயத்தத்திற்கு எவ்விதமான ஆயத்தங்களுக்கு நாங்கள் முதன்மை இடம் கொடுக்கின்றோம் என்று சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நிச்சயமாக இந்த இதிலே நிறைய பேர் தவக்காலம் துவங்க போது சில வேளை அதுக்கு முதல் இந்த நாட்களில் முகூர்த்த நாள் கல்யாணம் முடிக்கணும், அல்லது தவக்காலம் முடிஞ்ச பிறகு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று ஆயத்தம் செய்து கொண்டிருப்பீர்கள். அதனாலே எந்த விதமான ஆயத்தங்களை நாங்கள் செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். சில வேளையிலே எங்களுக்கு கோல் வரும், வேற எங்கேயோ பங்குல இருந்து இல்லாட்டி தூரத்தில் இருந்து எப்படியாவது பங்கு தந்திர போன் எடுத்து போன் நம்பர் எடுத்து கால் பண்ணி, ஃபாதர் இந்த பொடியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேட்பாங்க. இந்த பொடியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி என்ன செய்வாங்க, ஃபாதர் இந்த புள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியுமா? சில வேளையில சொல்லுவோம், பொடியன்னு சொன்னால் கேள்விப்பட்டுதான் இருக்கிறேன், நான் கோயிலில் நான் கண்டதில்லைன்னு சொல்லுவோம். கோயிலுக்கு வந்திருந்தால் வந்திருக்கிறார், நல்ல பிள்ளை, நம்பலாம். என்ன காரணம் கேட்டால் நாங்கள் மகளுக்கு பேச இருக்கிறோம் ஃபாதர், கொஞ்சம் விசாரிக்கலாம் என்று உங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் தானே, உங்களோட பங்கு தானே என்றால் நல்ல பிள்ளை, தங்கமான பொடியன், நீங்கள் முடிச்சு கொடுக்கலாம், நம்பி முடிச்சு கொடுக்கலாம் என்று சில பேருக்கு ரெக்கமெண்டேஷன் சர்டிஃபிகேட், நல்ல சர்டிஃபிகேட், நல்ல கரெக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கின்றோம். சில பேருக்கு சொல்லி விட்டுருவோம், இந்த பங்குலாம் இருக்கிறாங்க போல இருக்குது, நான் என்றால் பார்த்ததில்லை, கோயில் பக்கம் பார்த்ததில்லை, கல்யாணம் என்றால் சில வேளை வருவாங்க ஆனால் பார்த்ததில்லை என்று சொல்லியிருக்கின்றேன். அதே மாதிரி தான் ஒரு தூரத்தில் இருந்து ஒரு கோல் வந்தது, ஃபாதர் இந்த பொடியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும், நல்ல பொடியன், ஏனென்று கேட்டேன். இப்படி மகளுக்கு பேசலாம் இருக்கிறோம். மகளுக்கு எத்தனை வயசு? மகளுக்கு 26 வயசு. ஆமா, அந்த பொடியனுக்கு இப்பதான் 22 வயசு, அவனை விட்டுருங்கள். பொடியனுக்கு இப்பதான் 22 வயசு, மகளுக்கு 26 வயசு என்றால் நீங்க கொஞ்சம் மேலதான் பார்க்க வேணும், கொஞ்சம் பொறுமையா இருங்க, வேற யாரையும் பார்க்கலாம், சரி வராது என்று சொல்லுகின்ற நிலைமைகளும் இருக்கின்றது. வழக்கமாக எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வளர்ந்து வருகின்ற காலப்பகுதியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே திருமணம் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. எல்லாம் ஓடி ஆடி உழைத்து என்ன நோக்கம், ஒரு குடும்பத்தை உருவாக்கி விட வேண்டும், எனக்கென்று ஒரு குடும்பம் தேவை, மனைவி கணவன் தேவை, குடும்பமாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எல்லா அநேகமான குருத்துவத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் தவிர அல்லது துறவரத்தை சேர்ந்தவர்கள் தவிர ஏனையோர் இவ்வாறான ஒரு சிந்தனையில் தான் இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய நியதியாக இருக்கின்றது. ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்க்க வேண்டும், திருமணங்கள் வர வர அரிதாகி கொண்டு போகிறது. என்னுடைய பங்கிலே ரெஜிஸ்டாரை எடுத்து பார்த்து நான் போன வருடம் அங்கு 1000 இல்லத்து கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டு எத்தனை திருமணம், எத்தனை ஞானஸ்தானம், எத்தனை இறப்புகள் நடந்திருக்கின்ற எல்லாம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் 1000 இல்லத்து கொடுக்க வேண்டும். பார்த்தால் கத்தோலிக்க முறைப்படி இந்த ஃபுல் கல்யாணம் முடிச்சது 3 தான். ஒரு வருஷத்துக்கு 3 கல்யாணம் தான் நடந்திருக்குது. ஆகவே திருமணம் நாங்கள் பார்க்கின்ற வேளை அரிதாகி கொண்டு போகின்றது. என்ன காரணம்? பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. இளைஞர்கள் 26 வயசுலேயே முதல்ல இந்த பர்கசன் சொன்னால் டக்குண்டு சரியான ஏஜில் கல்யாணம் முடிச்சிருவோம். தமிழாக்கள் இன்னும் பலர் என்ன செய்யறேன்னு சொன்னால், நேரம் வரட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், வீட்டோட கட்டி எடுத்துக்கொள்ளணும், பேங்க்ல கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு போட்டு கல்யாணத்தை பற்றி யோசிப்போம். அப்ப பார்த்தால் 33, 34, 35 வயசா போயிருது. 35 வயசா போயிருது. அதே போலதான் சில பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். யுவதிகள் என்ன செய்கின்றார்கள், கல்யாணம் முடிக்கிறது, எனக்கு இவ்வாறு ஒரு மாப்பிள்ளை வேணும், விஜயகாந்த் மாதிரி இல்லை, இந்த ரஜினிகாந்த் மாதிரியும் இல்லை, விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும், சிகப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், படிச்சிருக்கணும், வசதியா இருக்கணும், நல்லா இருக்கணும், குடி வழக்கங்கள் இருக்கக்கூடாது. இவ்வாறான ஒரு மாப்பிள்ளைக்காண்டி காத்திருந்து அவங்களுக்கு 33, 34 வயசா போயிடும். அவ்வாறான மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று சொன்னால் சமரசை பிடிச்சுதான் கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டும்.
இல்லாட்டி கஷ்டமா தான் இருக்கும். ஆகவே இவ்வாறு இந்த இளைஞர்களும் யுவதிகளும் இன்றைய காலத்தில் பல்வேறு சமூக காரணங்களை, சமூக பின்னணிகளை, பொருளாதார காரணங்களை காரணம் காட்டி தங்களுடைய திருமண வயதை அவர்கள் பின்போடுகின்றார்கள். எல்லா பிரச்சனையும் காரணம் அங்குதான் இருக்கிறது. நேரத்துக்கு கல்யாணம் முடிச்சு, நேரத்துக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து, நேரத்துக்கு பிள்ளை குட்டிகளை பெற்றிருந்தால் அவர்கள் முதுமை எய்கின்ற வயசுக்கு வருகின்ற வேளைகள் பிள்ளைகளை இவர்கள் பராமரிக்கிற வயதுக்கு வந்திருப்பார்கள். நல்லா வயசு போய் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று வளர்க்கின்ற வேளையில் அவர் முதிர்ந்த வயதிலும் பிள்ளைகளை பராமரிக்கிற நிலையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். என்று சொன்னால் 60 வயதா போனாலும் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு அப்பத்தான் 20 வயசு 18 வயசு இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு வயதை தாண்டி உரிய வயதுக்கு உரிய நேரத்தை, அது சரியான காரணத்திற்காக நாங்கள் அந்த வயதிலே பிள்ளைகள் திருமணம் செய்யாத காரணத்தினாலே இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த திருமணத்துக்கான ஆயத்தங்கள் பல்வேறு விதங்களிலும் பின்தங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அநேகமாக இந்த இரு மத திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடைபெறுகின்றது. 2 கத்தோலிக்கர் திருமணம் செய்தல் சொன்னால் இப்போ குறைந்து கொண்டுதான் போகும். ஏதோ விதத்தில் பார்க்கின்றோம் கைப்பிடிச்சு வைக்க வேண்டியாக இருக்கின்றது, அல்லது பீடத்துக்கு வெளியிலே நாங்கள் கைப்பிடித்து விட்டு நன்றி பூசை வைக்க வேண்டியாக இருக்கின்றது, அல்லது அவர்கள் சிவில் மேரேஜ் முடித்துவிட்டு வந்த பிறகு நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண சீர் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு ஆணும் அல்லது பெண்ணும் தனக்குரிய ஒருவரை தேடுவதிலே மிகவும் கடினமான ஒரு முயற்சியிலே அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். கடினமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இன்றைய காலத்திலே இருக்கின்றது. அதனால்தான் திருமண ஆயத்தங்கள் எங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. அது வாழ்விற்கான ஒரு பயிற்சியாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் ஒரு அழகான வாசகமாக இருக்கின்றது. சாராவை பற்றிய ஒரு கதையை நாங்கள் இன்று வாசிக்கின்றோம். இன்றைய இந்த வாசகத்திலே தோபியா தன்னுடைய மனைவி சாராவுக்காக இறைவேண்டல் செய்கின்றார். சாராவையும் தோபியாவையும் பார்க்கின்ற வேளையில் தோபியா வருகின்றார், உறவினரை தேடி வருகின்றார், கடன்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று வருகின்ற வேளையில் தான் சாராவை சந்திக்கின்றார். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றார் சாரா 7 பேரை திருமணம் செய்து அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு முன் 7 பேருமே அந்த இரவில் செத்து போய்விட்டார்கள். இப்ப தோபியா சொல்லுவார், எனக்கும் பயமாக தான் இருக்கிறது, என்னுடைய பெற்றோருக்கு நானும் ஒரே ஒரு ஆள் தான். அவருடைய பயணம் செய்த இளைஞர் வானதூதர் அவரிடம் சொல்லுவார், எனக்கும் அச்சமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன் சாராவை மனம் முடித்த 7 பேரும் அவரோடு ஒன்றித்திற்கு முதலே அந்த இரவிலேயே செத்து போய்விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஆனாலும் இவர் உமக்கென்றே உருவானவர், கடவுள் உமக்காகவே இவரை தேர்ந்தெடுக்கின்றார், ஆகவே நீர் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரோடு பயணம் செய்கின்ற அந்த வானதூதர் அவருக்கு தெளிவுபடுத்துவதை காண்கின்றோம். ஆகவே அவர்கள் விருப்பத்தின்படியே திருமணம் நடக்கின்றது. சாராவுடைய பெற்றோருக்கும் சந்தேகம் இருக்கின்றது, இந்த இளைஞனும் செத்து விடுவானோ. காலையிலே சென்று அவர் குழி தோண்டுகிறார், 8வது ஆளை புதைப்பது குழியும் தோண்டுகின்றார்கள். ஆனால் விழித்து பார்க்கின்ற வேளையில் இருவருமே மகிழ்வோடு இருப்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த திருமணம் இவ்வாறுதான் நடக்க வேண்டும் என்று கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆக இருவரும் அந்த முதல் நாள் அங்கே ஒன்றாக வருகின்ற வேளையில் அவர்கள் இறைவேண்டல் செய்கின்றார்கள். அழகியதொரு சுபத்தை அங்கு இருவரும் சொல்கின்றார்கள், எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உம் பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி, வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக என்று இருவரும் கடவுளை முதலாக அங்கே புகழுகின்றார்கள். அதன் பிறகு இந்த சுபத்தை பார்க்கின்ற வேளையில் திருமணத்தினுடைய முக்கியமான பண்பை அவர்கள் இறைவேண்டல் வழியாக வெளிப்படுத்துகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால், நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர், அவர்கள் இருவரிடமிருந்தும் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்தது துணையை உருவாக்கும் என்றும் நீரே உரைத்திருக்கின்றீர். ஆகவே பெண்ணுக்கு ஆணுக்கு ஒரு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று நீரே சொல்லியிருக்கின்றீர் என்று இருவரும் கடவுளை பார்த்து மன்றாடுகின்றார்கள். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டு அன்று,
நாங்கள் நினைக்கின்றோம் திருமணம் செய்வது இச்சையின் பொருட்டு, உடலின் பொருட்டு என்று. ஆனால் சொல்கின்றார், நான் நேர்மையானவன், நேர்மையான நோக்கத்தோடு தான் நான் சாராவை திருமணம் செய்திருக்கின்றேன் என்று. ஆகவே எங்களுடைய திருமண வாழ்விலே ஆயத்தங்களை செய்கின்ற வேளையில் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த நேர்மையான நோக்கம் திருமணத்தில் என்னவாக இருக்கின்றது, அதைத்தான் நாங்கள் தயார் செய்ய வேண்டும். திருமணத்தினுடைய இரண்டு முக்கியமான பண்புகளை நாங்கள் வழக்கமாக திருமண நாளிலே கேட்டிருப்போம். பிள்ளை பேரும், அதனாலே திரு அவை, விண்ணக திரு அவை அணி செய்யப்படுகின்றது. பிள்ளை பேட்டினாலும் திருமணத்தினாலே திரு அவை அணி செய்யப்படுகின்றது. திருமணத்தினைய பண்பாக இருக்கின்றது. ஆகவே இங்கே தோபியா சொல்கின்றார், என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் உடல் இச்சையினால் கணவன் மனைவியாக வரவில்லை, மாறாக உண்மையான எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் கணவன் மனைவியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் அதற்கு பதிலாக ஆமேன், ஆம் என்று பதில் சொல்லுகின்றார்கள். அவ்வளவு ஒரு அழகான ஒரு சுபமாக இருக்கின்றது. இச்சையினால் அல்ல, மாறாக நீங்கள் கடவுளுடைய திட்டத்தின்படி நடந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு முன் இங்கே சொல்லுவார், அந்த சாராவை பற்றி, அவள் அறிவுள்ளவள், சாராள் அறிவுள்ளவள், துணிவு மிக்கவள், மிக அழகானவள், அவளுடைய தந்தையும் நல்லவர். பார்க்கணும், இவர் எவ்வாறான ஒரு பெண்ணை பார்க்கின்றார், அழகானவள், அறிவுள்ளவள், நல்லவள், அத்தோடு அவருடைய தந்தையும் நல்ல மனுஷன், நம்பி இந்த குடும்பத்தில் பெண் எடுக்கலாம் என்று இவர் முடிவெடுக்கின்றார். முடிவெடுத்து சாராவை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படியாக அவருடைய தந்தையிடம் கேட்கின்றார். ஆகவே ஒவ்வொரு திருமணத்திலும் நாங்கள் பல்வேறு பொருத்தங்களை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு, ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை பார்த்தானாக இருந்தால், முதலாவதாக பிள்ளை அழகாக இருக்க வேண்டும், தைரியசாலி, அதெல்லாம் பார்க்க மாட்டார்கள், அழகாக இருக்க வேண்டும், அதோடு கொஞ்சம் பணம் இருக்க வேண்டும், வசதியாக இருக்க வேண்டும், நிச்சயமாக சொந்த வீடு இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் ஆண்டவரே நான் கல்யாணம் முடித்துக் கொள்வேன் என்று இன்றைய காலத்திலே நாங்கள் பல்வேறு விதமான ஆயத்தங்களை செய்வதற்கு எத்தனிக்கின்றோம். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், சாரா அறிவுள்ளவள், துணிச்சல் மிக்கவள். திருமணத்திற்கு தேவையான முக்கியமான இரண்டு பண்புகள், அழகும் தேவை, அதே வேளையில் துணிச்சலும் அறிவும் தேவையாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கு ஒரு துணைவனாக இருக்கின்ற, கணவனாக இருக்கின்ற அல்லது மனைவியாக இருக்கின்ற இருவருக்குமே தேவையான பண்புகளாக இருக்கின்றது. அழகும் தேவை, அறிவும் தேவை, அதே போல துணிச்சல் மிக்கவராக இருவருமே இருப்பது இன்றைய திருமண ஆயத்தத்தின் முக்கியமான பண்பாக இருக்கின்றது. ஆக எல்லா பொருத்தத்தையும் நாங்கள் பார்ப்போம். துணிவு இருக்குதா பிள்ளைக்கு? பொடியனும் துணிவான ஆளா? ஒரு நாளும் இந்த பங்கு தந்திட்ட கால் பண்ணி ஃபாதர் அந்த பிள்ளைக்கு அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, அந்த பிள்ளைக்கு துணிவு இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அல்லது ஃபாதர் இந்த பொடியன் துணிவான பொடியனா, அல்லது ஃபாதர் இந்த பொடியன் பக்தியான பொடியனா? ஃபாதர் சும்மா ஜென்ரலா கொமனா கேட்டுக்கொள்றது, ஃபாதர் பொடியன் நல்ல பொடியனா? நல்ல என்ன அர்த்தம்? அதாவது குடும்பத்துக்கு ஒரு நல்ல வேர் இருக்குதா, குலப்படியான ஆளா, குடிவரிகள் இருக்குதா, எல்லாமே நல்லதுக்குள்ள அடங்கி இருக்கு. நாங்கள் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் எதை கேட்க விரும்புகின்றார்கள் என்று. ஆகவே திருமணத்தின் பண்புகளாக எங்களுடைய ஆயத்த நாட்களில் இளைஞனும் யுவதியும் அவர்கள் திருமணத்தை பற்றி எண்ணுகின்ற வேளையில் அவர்கள் தங்களுக்குள்ள பொருத்தங்களாக பார்க்க வேண்டும். இருவருக்குமே இந்த குடும்பத்தை நடத்தி செல்லுகின்ற துணிவு இருக்கின்றதா என்று. ஆகவே திருமணத்தின் நடுவிலே இதெல்லாம் வருகின்றது பார்க்கின்ற வேளையில் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்றோம், துணிவையும் தாண்டி அது ஒரு பொருட்டாக நாங்கள் கணிப்பதில்லை, அல்லது தெய்வ பயத்தை ஒரு பொருட்டாக கணிப்பதில்லை, பக்தியானவர்களா என்பதை கூட நாங்கள் அதிகமாக பார்ப்பதில்லை. கணவனுக்கு அல்லது பிள்ளைக்கு அல்லது பொடியனுக்கு நல்ல பெயர் இருக்கின்றதா, அல்லது அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருக்கின்றதா என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இவ்வாறு செய்கின்ற வேளையில் தான் நாங்கள் இவ்வாறான ஆயத்தங்களை செய்கின்றோம் என்று பார்க்க அழைப்பு பெற்றிருக்கின்றோம். ஆகவே வெளிவேடமான அல்லது உலகம் தருகின்ற பொருட்களை நாங்கள் தேடி செல்கின்ற வேளையில் உள்ளார்ந்த ஆயத்தங்களை நாங்கள் தவற விட்டு விடுகின்றோம். ஒரு திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் அந்த சாப்பாட்டுக்கு செலவாகும். தெரியும், நாங்கள் பேகர் ஃபவுண்டேஷன் ஹாலுக்கு போனால் நல்ல பைலாவெல்லாம் அடிச்சு எல்லாம் நடத்து கொஞ்சம் பயணம் கொடுத்து கப்ரிஞ்சா டான்ஸ் எல்லாம் போட்டு முடிக்க கல்யாணம்லாம் முடிஞ்சு போன பிறகு கல்யாணம் முடித்த பிள்ளையும் பொடியனும் பெற்றோரும் 10 வருஷத்துக்கு கடன் கட்டணும். ஏனென்றால் அங்க வந்து எல்லாத்துக்கும் செலவழிச்சு முடிச்சாச்சு, இந்த கடனை கட்டி முடிக்க வேண்டும்.
வேண்டும். ஆகவே குடும்பங்கள் எதிலே ஆரம்பிக்கின்றது? திருமணம் எங்கே ஆரம்பிக்கின்றது? அநேகமான இடங்களிலே கடனில் ஆரம்பிக்கின்றது. அந்த கடனை கட்டி முடிக்கிறது 2 பேருக்கு வெறுப்படைஞ்சிடும். மாசம் முழுக்க உழைச்சாலும் மாசம் முடிகிற டைம்ல கையில ஒன்றுமே மிச்சம் இல்லை. எல்லாம் கடன் கட்டி, லோன் கட்டி, லீசிங் கட்டி, அதுலயே எல்லாம் போய் விடுகின்றது. திருமண ஆயத்தங்கள் ஆன்மீகத்தை நோக்கி செல்ல வேண்டுமாக இருக்கின்றபடியினால் தான் வழக்கமாக ஒவ்வொரு மறை மாவட்ட திருவையானது திருமண ஆயத்த வகுப்புகளை செய்கின்றது. அது வாழ்க்கைக்கு உதவி புரியும் என்ற நோக்கத்திலே அதை அவர்கள் செய்கின்றார்கள். எவ்வாறு கணவன் மனைவியாக வாழ்வது, எந்த விதமான புரிந்துணர்வுகள் அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும், எதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பத்தை எவ்வாறு உருவாக்குவது என்ற பல்வேறு சிந்தனைகளை கற்றுக் கொடுக்கின்ற இடமாக இந்த திருமண ஆயத்த நாட்கள் திருமணம் முடிக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலாவதாக பார்த்த வயது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உரிய நேரத்திலே அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு பெற்றோர் உதவி செய்ய வேண்டும். அது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. பொருளாதாரத்தை நாங்கள் அங்கே காரணம் காட்ட முடியாது, அல்லது பல்வேறு குடும்ப பின்னணிகளை காரணம் காட்ட முடியாது. பிள்ளைகளுக்கு உரிய வயது வருகின்ற வேளையில் அவர்களுக்கு திருமண ஆயத்தங்களை செய்வது அவர்களுடைய கடமையாகவும் அவர்களை சுற்றியுள்ள பொறுப்பு வாய்ந்த பெற்றோருடைய கடமையாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, திருமணத்துக்கு முன்பே அவர்கள் அநேகமாக திட்டமிடுகின்றார்கள், எவ்வாறாக நாங்கள் குடும்பத்தை உருவாக்கிக் கொள்வது. உதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு பிள்ளை போதும். முதல் சொன்னார்கள், ஒரு காலத்திலே திருமணம் செய்கின்றவர்கள் சிறிய குடும்பத்திலே நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தால் காணும், 2 பிள்ளைகள் காணும் என்று திருமணத்துக்கு முன்பே அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள். நாங்கள் இருவர் நமக்கு இருவர் என்று. கொஞ்ச காலம் போன பிறகு நாங்கள் பார்த்த ட்ரெண்ட் அப்படியே மாறிக்கொண்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று மாறிட்டு இப்ப நமக்கு ஒரு பிள்ளை, அநேகமான வீடுகளிலே ஒரு பிள்ளை பாலிசி வந்துட்டு. இப்ப அதையும் தாண்டி லேட்டஸ்டாக என்ன வருகிறது சொன்னால், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், ஒரு வீண் வெப்பம் தேவையில்லை, அப்படியே எடுத்துக்கொள்வோம். நான் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், நல்ல விலை கூடிய ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வீட்டில் வளர்த்துக் கொள்ளுவோம். ஆன்மீக திருமணம் முடிக்க இருக்கின்றவர்களே, முடித்தவர்களே, நாய்க்குட்டி உங்களுக்கு வயது போன பிறகு சோறு போடாது, உங்களை பராமரிக்காது. நீங்கள் வயது போன பிறகு அந்த நாய்க்குட்டியை தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். உங்களை பராமரிப்பதற்கு ஆட்கள் இருக்க முடியாது. திருமண ஆயத்த நாட்களில் வாழ்வுக்கு தேவையான ஒரு அறிவுரையை, கல்வியை சொல்லுகின்றார்கள். திருமணத்தின் முக்கிய பண்பாக இருக்கின்ற குழந்தை பேற்றை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதனால் தான் திருவை வளர்ச்சி காண்கின்றது, குடும்பங்கள் வளர்ச்சி காணுகின்றது. ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை உள்ள குடும்பத்திற்கும் ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பத்திற்கு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த ஒரு பிள்ளை பாவம் தனியே இருக்க வேண்டும். பெற்றோர் 2 பேரும் வேலைக்கு போனால் எவ்வளவு நேரத்துக்கு தான் டிவியை பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு நேரத்தான் தனியே விளையாட வேண்டும் சொல்லுவார்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான். ஒரு சகோதரன் இருக்க வேண்டும், சகோதரி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பம் ஒரு சுவாரஸ்யமிக்க குடும்பமாக, ஒரு அழகாக, ஒரு நிறுவனமாக அது மாற்றம் அடைகின்றது. அங்கேதான் பல பண்புகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அங்கேதான் கடவுளுடைய பிரசன்னம் உணரப்படுகின்றது. அங்கேதான் கடவுளுடைய ஆசீர் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆகவே முதலாவதாக இந்த திருமண ஆயத்த வகுப்புகளிலும் ஆயத்த நாட்களிலும் வாழ்வின் ஒரு பயிற்சியாக, கல்வியாக இந்த சிறிய குடும்பங்களாக இணைய விரும்புகின்றவர்கள் குழந்தை பேட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக திரு அவை தாய் எங்களுக்கு அழைப்பு விட்டிருக்கின்றார். ஆகவே திருமணம் முடிக்கின்றவர்கள், நீங்கள் இந்த எதிர்பார்த்த அந்த சாராவில் இருக்க துணிவு எதற்கு என்று சொன்னால், அல்லது கணவனில் இருக்கின்ற துணிவு எதற்கு என்று சொன்னால், இவ்வாறு கடவுள் தருகின்ற பிள்ளை செல்வங்களை அழகாக பக்தி மிக்க சமுதாயத்திற்கு பிள்ளைகளாக வளர்த்து உருவாக்கி விடுகின்றதுதான் அது உங்களுக்கு ஒரு கடமையாக தரப்படுகின்றது. அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பிள்ளை இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுத்து வரீங்க, வயசுக்கு வந்த பிறகு கல்யாணம் முடித்து கொடுத்து வைப்போம். உங்களுக்கு வயசு பெற்று பிள்ளையோட மகனோட அல்லது மகளோட இருக்கின்றீர்கள், சண்டை வந்துட்டு மருமகள் அல்லது மருமகன் உங்களை அடித்து திரட்டி விட்டா எங்க போகலும் உனக்கு வேற பிள்ளையும் இல்லை. இது ஒரு 3 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை வீட்டில் அடி வாங்கினால் மற்ற பிள்ளைகள் வீட்டுக்கு போகலாம். அங்க திறத்தினால் இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்ற கடலே எல்லாம் சமாதானமாக போய்விடும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்கின்றோம்? பல்வேறு குடும்பங்களிலே பார்க்கின்றோம், பெற்றோர்கள் அனாதைகளாக விடப்படுவதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், இந்த குடும்பங்களிலே அவர்கள் ஒரு பிள்ளையோடு நிறுத்திவிட்டார்கள், அவரும் கல்யாணமாகி செட்டில் ஆகிவிட்டார். இப்பொழுது பெற்றோர் அவர்களுக்கு சுமையாக மாறி போய்விடுகின்றார்கள். ஆகவே குடும்பம் அவ்வாறு இருக்க முடியாது என்று திரு அவை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக இந்த சிறிய குடும்பங்கள், கடவுளை நம்புகின்ற குடும்பங்கள், கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழுகின்ற குடும்பங்கள் இவ்வாறு குழந்தை பேட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக அவர்களுக்கு அழைப்பு விடுகின்றது.
இன்னொன்றுமாக இந்த திருமணங்கள் பிந்தி செல்வதற்காக அல்லது நாங்கள் மேற்கொள்கின்ற ஆயத்தங்களில் தெளிவூட்ட வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், எங்களுடைய குடும்ப வாழ்விலே அல்லது கணவன் மனைவியுடைய வாழ்விலே திருமணத்தை முடிப்பதற்காக எண்ணியிருக்கின்றவர்கள் மத்தியிலே பணம் ஒரு பெரிய இடத்தை பிடிக்கக்கூடாது. திருமணங்கள் பிந்தி போவதற்கான முக்கிய காரணம் சீதன கொடுமை. அதாவது 50 பகன் நகை, ஒரு வீடு, காணி எல்லாம் தந்தால் தான் நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து கொள்வேன், வாழ்நாள் முழுவதற்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த ஆணிற்கு துணிவில்லை. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, துணிவு இல்லாமல் போகின்றது. ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இதெல்லாம் கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்போம். அப்படியே வயசு போய் கொண்டிருக்கும். அதனால் தான் திருவை சொல்லுகின்றது, திருமண பயிற்சிகள் அல்லது திருமண ஆயத்த வகுப்புகள் வாழ்வின் ஒரு பயிற்சியாக இருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுக்க வேண்டும். பணத்தை நம்பி அல்ல, கடவுளே உங்களுடைய திருமண வாழ்வின் தலைவராக இருக்கின்றார், அவரை நம்பி நீங்கள் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என்று. இவ்வாறு சாராவும் தோபித்தும் கடவுளை நம்பி திருமணத்தில் இணைந்து கொண்டார்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்ற வேளையில் சொல்கின்றார்கள், இந்த வாசகத்தை பார்க்கின்ற வேளையிலே அந்த 7 பேரும் பேயினாலே கொல்லப்பட்டார்கள், அசுத்தாவியினாலே. அந்த திருமணம் முடித்த 7 ஆண்களும் பேயினாலே கொல்லப்பட்டார்கள். இந்த காவல் தூதர் சொல்லுகின்றார், பயப்படாது, இந்த பேயை ஓட்டுவதற்கும் ஒரு வழி இருக்கின்றது. என்ன வழி? தான் கொண்டு வந்திருக்கின்ற மீனுடைய ஈரலையும் பித்தத்தையும் நல்ல தூபத்திலே போட்டால் அந்த மனத்திற்கு அந்த பேய் நிற்காது, ஓடிவிடும். அதை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த பேய் ஓடுகின்றது. இந்த காவல் தூதர் திரட்டி சென்று அந்த பேயை விலங்கிட்டதாக இந்த வாசகத்தினுடைய பகுதி எங்களுக்கு சொல்லுகின்றது. இதே போலதான் எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் திருமணம் செய்கின்ற வேளையில் திருமணத்தில் பல பேய்கள் வருகின்றன. அந்த பேயில் ஒரு பேய் தான் பணப்பேய். இது இல்லை என்றால் திருமணம் நடக்காது. வீடு இல்லை என்று சொன்னால் திருமணம் நடக்காது. இத்தனை பவுன் நகை இல்லை என்று சொன்னால் திருமணம் நடக்காது. அந்த தாலி செய்து தர வேண்டும், இந்த மோதிரம் செய்து தர வேண்டும், இப்ப சொல்லுவாங்க லேட்டஸ்டா புதுசா ஒரு காரும் வாங்கி தர வேண்டும். இதெல்லாம் திருமணத்திலே வருகின்ற பேய்களாக இருக்கின்றன. இந்த பேய்களைத்தான் நாங்கள் விரட்டி அடிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே திருமண ஆயத்தங்கள் எவ்வாறு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளங்களை இவ்வாறான உலக மாயைகள், உலக பொருளாதாரம் அல்லது பணம், பெயர் போன்ற சாத்தான்கள், பேய்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கை தடை செய்யக்கூடாது என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. எவ்வாறு திரு அவையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கின்றார்களோ அதே போல கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகின்றார். அவர் திருமண உடன்படிக்கையை ஆசீர்வதிக்கின்றார். கடவுள் ஆதி முதலே அதை உருவாக்குகின்றார். அவ்வாறான ஒரு புனிதமான திருவருட் சாதனத்திலே, உறவு பாலத்திலே இணைகின்றவர்கள் மத்தியில் இந்த உலகம் மாய நிறைந்த பேய்கள் குறுக்கே வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. அதுவும் ஒரு ஆன்மீக ஆயத்தமாக எங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும். அன்புமிக்க சகோதரிகளே, நாங்கள் இதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போய்விடும். பிறகு சொல்லுவீங்கள் ஃபாதர் கொஞ்சம் பிரசங்கத்தை பெருசா வச்சு விட்டார். ஆகவே இந்த திருமண ஆயத்தங்கள் கட்டாயமானது. சில வேளையில் சொல்வார்கள், ஃபாதர் நான் சும்மா டைம் இல்லை ஃபாதர் போறதுக்கு, ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் திருமண ஆயத்த வகுப்புக்கு நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் போயிட்டு பார்த்து ஹால் எல்லாம் புக் பண்ணி, அந்த ரிச் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி, வெட்டிங் கேக் எல்லாம் செய்து, என்ன டெக்கரேஷன், அந்த கதிரைக்கு என்ன கலர்ல துணி போடணும், எந்த விதமான சாப்பாடு இருக்க வேண்டும், எவ்வாறான ஆடைகள் எல்லாம் செய்வதற்கு நேரம் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு முதல் வந்து 1 மணித்தியாலம் செபம் செய்து நல்ல திருப்பலி ஒன்றிலே பங்கு பெற்றி பாவ அறிக்கை செய்வதற்கு நாங்கள் உங்களுக்கு 7 மணிக்கு இயலுமா, ஒரு 7:30 வரை இயலுமா, பரவாயில்ல 8 மணிக்கு வாங்கலாம் ஏன்னு சொன்னால் ஃபாதர் டைம் இல்லை, ஃபாதர் வாரக்கு டைம் இல்லை, அங்க போகணும் இங்கே போகணும் சொல்லலாம். அவை நாங்கள் வெளிவடமான எல்லா ஆயத்தங்களையும் செய்து திருமணத்தை நிலைநிறுத்துகின்ற, பல்வேறு இன்னல்கள் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் உறுதியாக இருப்பதற்கு துணை செய்கின்ற அந்த திருமணத்திற்குரிய ஆன்மீக ஆயத்தங்களை செய்வதிலிருந்து நாங்கள் தவறி செய்கின்றோம். ஆகவே இன்றைய வாசகத்திலே நாங்கள் கேட்டது போல நீங்கள் இணைய இருக்கின்றீர்கள். திருமணத்திலே ஒருவர் அல்ல, இருவராக இணைய இருக்கின்றீர்கள். அது முறிவுபடாத ஒரு இணைப்பாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் தன்னுடைய பணி
பணிக்காக தன்னை ஆயத்தம் செய்து ஒரு 3.5 வருடம் தான் பணி செய்தார். பாருங்க, ஒரு 3.5 வருடத்திற்காக 30 வருட ஆயத்தங்கள். ஆனாலும் திருமணம் வாழ்நாள் பூராவும் இருக்கின்ற அந்த இணைப்பிலே நாங்கள் எவ்வாறான ஆயத்தங்களை செய்து கொள்கின்றோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அன்மைக்க சகோதர சகோதரிகளே, திருமணம் இனிமையானது, சமூகத்தினுடைய அடிப்படை கட்டுமானத்தை கொண்ட ஒரு அழகாக அது இருக்கின்றது. அங்கிருந்துதான் அனைத்துமே உருவாகின்றது என்றும் கடவுள் அந்த இணைப்பை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இளைஞர் யுவதிகள், குறிப்பாக திருமண ஆயத்தம் செய்கின்றவர்கள், உங்களுடைய ஆன்மீக நலன்களில் அதிக அக்கறை கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியில் அதிக அக்கறை கொள்ளுங்கள். ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, வாழ்நாள் முழுவதுமாக திருமணம் கொண்டாட்டமாக மாற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஆன்மீகம் ஆழம் மிகுந்த ஆன்மீகமாக, கடவுளை மையப்படுத்திய ஆன்மீகமாக, என்னாலும் கடவுளுடைய ஆசீரே எங்களுக்கு அருளை தருகின்றது என்ற எண்ணத்தில் வாழுகின்ற ஒரு ஆன்மீகமாக மாற்றம் அடைகின்ற வேளையில் திருமணம் இனிமை மிகுந்ததாக மாற்றம் அடைகின்றது. குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்ததாக வளர்ச்சி பெறுகின்றது. ஆகவே இந்த அருளுக்காக தொடர்ந்துமாக நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் இளைஞர் யுவதிகளுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். அருளும் அன்பும் கொண்ட இறைவா, குழந்தைகளிற்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். இன்றைய உலகிலே பல்வேறு வழிகளிலும் அவர்களை பாவத்தில் விழச் செய்ய சுற்றித் திரியும் சாத்தானின் மாயையிலிருந்து விலக்கி காத்து அவர்களது ஆன்ம சரீர நலன்கள் சிறக்கவும் கல்வியில் மேம்பட்டு விளங்கவும் வேண்டிய அருளை தந்திட வேண்டுமென்று லூர்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்றுரைத்த இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அமைதியின் வழியில் நல்லாட்சியை நடத்தி மக்களை பாதுகாத்திடவும், நாட்டில் மீது நீதி சமத்துவம் நிறைந்த விளங்கிடவும் வேண்டிய ஆட்சியினை நடத்த வேண்டிய ஞானத்தையும் கடமை உணர்வு, தியாக வாழ்வு போன்றவற்றை கடைபிடித்து வாழவும் வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய 2ஆம் நாள் திருப்பலியினை நிறைவேற்றும் அருட்பணி அனிஸ்டன் மொராயஸ் அடிகளாரையும் இப்பங்கின் பங்கு தந்தை அருட்பணி ஜெமில்டன் அடிகளாரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் ஆன்மீக பணிகள் சிறந்திடவும் இன்றைய நவநாளினை சிறப்பிக்கும் புளியடிக்குடா வட்டார இறைமக்களையும் அவர்களின் தொழில் துறைகள், கல்வி, பொருளாதார நிலைகள் செழிப்புறவும் குடும்பங்களில் திருக்குடும்பத்தின் பண்புகள் நிறைந்து காணப்படவும் வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலியிலே நம்பிக்கையோடு உம்முடைய பாதம் நோக்கி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய அனைவரையும் நீரே கருணை கண்ணோக்கியருளும். அவருடைய வேண்டுதல்களை உம்முடைய மகனிடம் எடுத்து சென்று அவற்றை எங்களுக்கு பெற்றுத் தருவீராக. சிறப்பான விதத்தில் இன்றைய நாளிலே நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், இங்கே வந்திருக்கிற அத்தனை குடும்பங்கள், அன்னையின் பக்தர்கள், அயல் பங்குகளில் இருந்து வந்திருக்கின்றவர்கள், பங்கு மக்கள், சிறப்பான விதத்திலே புளியடிக்குடா பங்கு இறை மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அனைவருக்கும் அருளை பெற்றுக் கொடுத்தருளும். மேலுமாக இன்றைய நாளிலே நோய் வாய்ப்பட்டிருக்கின்றவர்கள், வைத்தியசாலையில் துன்புறுகின்றவர்கள், சிறைப்பட்டோர், வீடுகளில் இருக்கின்ற முதியவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். என்னாலும் எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாக்குகிறேன் எங்கள் உடல் பொருளாவி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானகங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநராகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்று உமக்கு உரியதே. முற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன்.
கடமும் உன்னை மறவே அகில வாழ்பவன் விநாயகா அனைத்துமாக்கும் அறிவே ஆதாரமாய் ஆத்ம ஜோதியாய் ஆன அருளி நிறைவே ஊரறியாமல் உலகறியாமல் நான் வலி சுமந்த நாட்களில் நான் அறியாமலே என் நண்பனாகினாய் சுமைகள் தாங்கினாய் ஊரறியாமல் உலகறியாமல் நான் வலி சுமந்த நாட்களில் நான் அறியாமலே என் நண்பனாகினாய் சுமைகள் தாங்கினாய் பூவாக என்னை மலரவும் வைத்தாய் புன்னகையும் தந்தாய் நீங்காத இந்த நிழல் போல் விநாயகா அனைத்துமாக்கும் அறிவே ஆதாரமாய் ஆத்ம ஜோதியாய் ஆன அருளி நிறைவே தடுமாறும் பொழுதில் தாங்கிடும் நேசமாய் தாயாகி நின்றாயே ஒரு கடமும் உன்னை மறவே அகில வாழ்பவன் விநாயகா அனைத்துமாக்கும் அறிவே ஆதாரமாய் ஆத்ம ஜோதியாய் ஆன அருளி நிறைவே நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார் நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார் பரந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும் பரந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும் செய்த பாவம் அவர் பாதம் வந்து சேரும் என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இரக்கமிக்க இறைவா, வலுவற்ற நாங்கள் உம் உதவியை அடைக்கலத்தையும் நாடி வருகின்றோம். பிறப்பு முதலே மாசின்றி உம்மால் காக்கப்பட்ட தூய லூர்து அன்னையின் மன்றாட்டால் நாங்கள் உடல் உள்ள ஆன்மநலம் பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் தாரும். மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நாங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.